ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா காரக்கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காரக்கொழுக்கட்டை செய்கிறதுக்காக 1/2 கிலோ அரிசி மாவு எடுத்துருக்கோம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், 3 ஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கோம், 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தேவையான பொருள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கிலோ பச்சரிசி மாவை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி மாவை வறுத்து எடுக்கும்போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். லேசாக வறுத்தா போதும், ரொம்பவே வறுபட தேவையில்லை. இப்போ நமக்கு அரிசி மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம அரிசி மாவு வறுத்த அதே கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே நம்ம ஒவ்வொரு பொருளாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சூடான கடாயில் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாவையும் காஞ்ச மிளகாவையும் நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பச்சரிசி மாவு கூட இதை சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மசாலா கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம். இப்போது மாவு கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி எடுத்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை தண்ணி ஊற்றி பிசைய போகிறதில்ல, சுடு தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம். சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் தான் மாவு நமக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுடு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம். இதுதான் சரியான பதம். இப்போ பிசைஞ்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக உருட்டிட்டோம். இதை இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஏற்கனவே நாங்கள் இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் சூடு பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்ம காரக்கொழுக்கட்டை இதில் வச்சு வேக வச்சுக்கலாம். காரக்கொழுக்கட்டை 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. இது ரொம்பவே ஹெல்த்தியானது. அதனால் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு உருண்டையாக எடுத்து இட்லி தட்டில் வச்சுக்கலாம். எல்லா உருண்டையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ இட்லி குண்டான மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி திறந்து பார்த்துக்கலாம். வாவ், மூடி திறக்கும் போதே வாசனை கம கமன்னு இருக்குது. பாருங்கள் காரக்கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு.
இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், நம்ம செஞ்ச கார கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த கார கொழுக்கட்டைக்கு நாங்கள் கார சட்னி வச்சுருக்கோம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது காலை டிஃபனாக கூட சாப்பிட்லாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம பச்சரிசி மாவில் செஞ்சதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இப்போ புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கார கொழுக்கட்டை எப்படி வெந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.